பிளாசி போர்னா என்ன அப்படிங்கிற தகவலை ரொம்ப எளிமையாக பார்க்கலாம். பிளாசி அப்படிங்கிறது வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தோட பேர். அந்த இடத்துல தான் இந்த சண்டை நடந்துச்சு. அதனால தான் இந்த பிளாசி போர்னு சொல்கிறோம். இந்த சண்டை யார் யாருக்கு இடையில நடந்துச்சு அப்படின்னா, வங்காளத்துடைய நவாப்பாக இருந்த சிராஜ் உத் தௌலா அப்படிங்கிறவருக்கும் அப்போதைய ஆங்கிலேய வங்காளப்படை தளபதியான ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிறவருக்கும் இடையே நடந்த சண்டை தான் இந்த பிளாசி போர். இந்த சண்டை நடப்பதற்கு முன்னாடியே இதை தடுப்பதற்கு ஒரு உடன்படிக்கை கையெழுத்தானது. அதுதான் 1757 பிப்ரவரி 9ஆம் தேதி கையெழுத்தான அலிநகர் உடன்படிக்கை. ஆனால் அதையும் தாண்டி 1757 ஜூன் 23ஆம் தேதி பிளாசி அப்படிங்கிற இடத்துல இந்த சண்டை சிராஜ் உத் தௌலாவுக்கும் ஒரு பக்கம் ராபர்ட் கிளைவுக்கும் இடையே அந்த சண்டை நடந்துச்சு. இந்த சண்டையில் ராபர்ட் கிளைவ், அதாவது ஆங்கிலேயர்கள் தான் ஜெயிச்சாங்க. அந்த வெற்றிக்கு ஒரு முக்கியமான இன்னொரு காரணமும் என்ன அப்படின்னா, வங்காளத்துடைய முக்கியமான ஒரு தளபதியாக இருந்த மீர் ஜாஃபர் என்பவர் ஆங்கிலேயருக்கு உதவி இருப்பார். ஸோ அதோடைய விளைவாக பிளாசி போருடைய வெற்றிக்கு பிறகு அந்த மீர் ஜாஃபர் என்பவர் ஆங்கிலேயரால் வங்காளத்துடைய நவாப்பாக அரியணை ஏறினார். இத்துடன் இந்த பிளாசி போர் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிடும்.